மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய நிர்வாகத்தை உளவு பார்த்து அமெரிக்காவுக்கே மிக பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்குது இஸ்ரேல். மொசாட் அமைப்புக்குள் வெடித்திருக்கும் உட்பூசல் என்ற பல்வேறு செய்திகளோட அசர்பைஜான் நாட்டுக்குள்ள மேம்பட்ட இஸ்ரேலுடைய இராணுவ முகாம் அமைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிரடி அறிவிப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா போச்சு இஸ்ரேலுடைய கதை. ஆபத்துக்கு உதவ வந்தவனை நம்பிக்கை இல்லாம இப்போது அவங்களே உளவு பார்த்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மருமகன் மற்றும் வெள்ளை மாளிகையினுடைய உயர் அதிகாரிகளை உளவு பார்த்ததாகவும் அவர்களுடைய தொலைபேசிகளை ஒத்துக்கேட்டதாகவும் இப்போது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சு கவலை தெரிவித்திருக்கின்ற செய்திதான் இப்போது உலக அரங்கில் பேசு பொருளாக மாறியிருக்கு. பெண்டகன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கையினால் பெண்டகன் மிக பெரும் கவலையில் இருப்பதான செய்தியைத்தான் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. இது குறித்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உளவுத்துறை முகமை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த உளவு எச்சரிக்கை என்பது உயர்ந்த மட்டத்திலிருந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருப்பதாகவும், உலக அரங்கில் எந்த ஒரு அரசாலும் அமெரிக்காவுக்கு ஏற்படாத இந்த ஒரு அச்சுறுத்தலை இப்போது இஸ்ரேல் உண்டு பண்ணிருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எதற்காக இஸ்ரேல் அதிரடியாக அமெரிக்காவை சந்தேகப்படுது, டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை உளவு பார்க்க நினைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து வருவதனால இஸ்ரேல் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டதாகவும், தமது நலன்கள் இதில் உள்வாங்கப்படாமலே இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதனால அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவருடைய நிர்வாகம் எவ்வகையான பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க, எவ்வகையான விஷயங்களை பேசிக்கிறாங்க, இஸ்ரேலுடைய நலன்கள் அதில் உள்வாங்கப்படுகிறதா இல்லையா, இப்போது தனிமைப்படுத்தப்பட்டது போல பேச்சுவார்த்தையிலும் தாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் இந்த யுத்தத்தில் எந்த ஒரு நன்மையும் அடையாமல் போயிருமே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இவங்க எதை பேசுறாங்க, எதை கதைக்கிறாங்க, இவருக்குள்ள என்ன வகையான கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உளவு பார்க்கறதுக்கான நடவடிக்கையாகத்தான் இந்த ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சாங்க. அது இப்போது அம்பலத்துக்கு இப்போது அமெரிக்கா கவலைப்படுறதை தாண்டி அமெரிக்காவுக்குள்ளே பல்வேறு விமர்சனங்கள் இப்போது இஸ்ரேல் மீது முன்வைக்கப்படுது. அமெரிக்காவுடைய ஆளும் தரப்பின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அந்த வகையில் இப்போது அமெரிக்காவினுடைய உளவுத்துறையுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த ஜோ கெனட் எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய உயர்மட்ட அதிகாரிகளை இலக்கு வைத்து உளவு பார்ப்பது என்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அமெரிக்காவை நம்பி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு காரியத்தை இஸ்ரேல் செய்தது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விடயம் என்று சொல்லிட்டு, நமது நாடு அள்ளி கொடுக்கும் பணங்களை பெற்றுக்கொண்டு நம்மவர்களே முட்டாளாக ஆக்க நினைக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைச்சாரு. இப்போதுதான் இஸ்ரேல் அமெரிக்கா முட்டாளாக பார்க்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இழுத்து விட்டு அவரை முட்டாளாக்கியது பெஞ்சமின் நெதன்யாகு. இப்போதாவது புரிந்து கொண்டது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. குடியரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மார்ஜோரி டைலர் எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்டகன் இந்த ஒரு நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் மீது பயங்கரமான ஆத்திரத்திலும் கோபத்திலும் மிகப்பெரிய ஒரு கவலையிலும் இருக்குது. ஆனா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்கு தேவையான பண ரீதியான இராணுவ ரீதியான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி போஷிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த உறவு எப்படி இருக்குது என்பதுதான் புரியாமல் இருக்குது. எனவே உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்குகின்ற அமெரிக்காவினுடைய அனைத்து உதவிகளையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை விமர்சனமாக முன்வச்சிருக்கிறாரு. இப்போது இஸ்ரேல் மீது முன்வைக்கப்படுகின்ற இந்த உளவு குற்றச்சாட்டை இஸ்ரேல் என்ன வகையான அறிக்கையை விட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை முற்றுமாக மறுத்து இந்த ஒரு விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட பொய்களை உள்ளடக்கிய ஒரு விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. இஸ்ரேல் எப்போதும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் வரும் பொழுதோ அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அது அப்பட்டமான பொய், அது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, அதில் அரசியல் பொய்கள் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போகின்ற பாணியில தான் இப்போது அமெரிக்காவுடைய அழுகையையும் புழுகையையும் அவர்களுடைய கவலையையும் ஒத்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்பட்டமான பொய், அரசியல் சூழ்ச்சி, அரசியலுக்காக சொல்லப்படுகின்ற பொய்கள், இதை நீங்க நம்ப தேவையில்லை, உங்களுக்கு எதிரான எந்த ஒரு உளவு நடவடிக்கை நாங்க மேற்கொள்றோம் இல்லைன்னு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே வார்த்தையை பயன்படுத்தி தான் இப்போது ஒரு வகையான போதையில அமெரிக்காவை அவங்க வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுக்குள்ள உளவு பார்க்கிறது என்பது இது புதிதான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. அதற்கான ஒரு சம்பவமும் இப்போது
மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 காலப்பகுதியில அமெரிக்காவுடைய கடற்படை உளவு பிரிவினுடைய ஆய்வாளராக இருந்தவர் தான் ஒரு யூத அமெரிக்க பிரஜை. இந்த ஒரு பிரஜையை வளைச்சு போட்டு ஆசை வார்த்தைகள் காட்டி அமெரிக்காவுடைய மிக மிக முக்கியமான இராணுவ ரகசியங்கள் எல்லாம், உளவு தகவல்கள் எல்லாம் இஸ்ரேல் பெற்றுக்கொண்டது, அதை வழங்கிய குற்றச்சாட்டுல குறித்த அமெரிக்காவினுடைய யூத பிரஜையான கடற்படை உளவு ஆய்வாளர் ஜொனாதன் பொலட் அவங்களுக்கு அமெரிக்காவுடைய நீதிமன்றம் 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கியது. இது போக சிறையில் இருக்கும் பொழுதே குறித்த அதிகாரிக்கு இஸ்ரேல் அதனுடைய நாட்டு பிரஜா உரிமையை வழங்கி வச்சதாம். 2015 அவர் விடுதலையாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் கழிச்சு உடனடியாக இஸ்ரேல் தனது நாட்டுக்கு அவரை வரவழைத்து வாழ்வாங்கு வாழ வைத்த சம்பவமும் பதிவாக இருக்கு. எனவே அமெரிக்காவுக்குள்ள இஸ்ரேல் உளவு பார்க்கிறது என்பது ஒரு புதிதான விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்கா எவ்வகையான நடவடிக்கைகளை இந்த ஒரு விஷயம் குறித்து எடுக்க போகுது. மேலும் இவங்களுடைய உறவு பலமாகுமா, இல்லை இவர்களுடைய உறவுக்குள்ள விரிசல் ஏற்படுமா, இஸ்ரேலை தனிமைப்படுத்துகின்ற பணியை அமெரிக்கா செய்யுமா, இல்ல ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய ஆதரவு இல்லாம அமெரிக்காவில் நகர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குதா என்ற பல்வேறு விடயங்கள் எதிர்வரும் காலங்களில் தெரிய வரும். மொசாட் அமைப்புக்குள்ள மற்றும் ஒரு பூகம்பம் வெடித்திருக்குது, ஒரு உட்பூசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. மொசாட் நிறுவனத்தினுடைய புதிய தலைவராக நியமனம் பெற்றவர் ரோமன் கோஃப்மன் தனது பதவியை ஏற்ற ஒரு சில தினங்கள் அவர் செய்த முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய துணை தலைவராக இயங்கி வந்த ஏஏ அல்லது அலிஃப் அலிஃப் என்ற புனை பெயரால் அழைக்கப்படுகின்ற நபரை அதிரடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறாரு. எதற்காக வந்த வருத்துல இந்த ஒரு நபருடைய பதவியை பறிச்செடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் 1 பில்லியன் இஸ்ரேலிய நாணயங்களை ஒதுக்கி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துச்சாம். இதை கச்சிதமாக செஞ்சு முடிங்க, அதற்கு தேவையான உளவு தகவலை திரட்டி ஒரு அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ராஜெக்ட் தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் கடுப்பான இவர் உடனடியாக அவருடைய பதவியை நீக்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வழிவகைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஆரம்பத்தில் எவ்வகையான உளவு தகவலை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகின்ற முதலாவது தாக்குதலின் ஊடாக ஈரான்ல ஆட்சி மாற்றம் உருவாகிறோம் அப்படின்ற ஒரு உளவு தகவலை தெல்லவீவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பியிருக்கிறாரு. இந்த ஒரு அறிக்கையை நம்பித்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்துக்குள்ள அடி வாங்கி அசிங்கப்பட்டு இப்போது சமாதானம் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஈரானுடைய கால்களை பிடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானதுனால நம்பி கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான உறவுல விரிசல் ஏற்படுவதற்கு இந்த ஒரு அறிக்கை காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இவருடைய உளவு தகவல் பிழையாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஆணையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து புடுங்க வந்திருக்காங்க. அதனால் ஏற்பட்ட நட்டங்களின் காரணமாகத்தான் இந்த ஒரு அதிகாரியுடைய பதவியை அவர் பிடுங்கி எடுத்திருக்கிறாரு. இஸ்ரேலுடைய மற்றும் ஒரு ரகசிய ராணுவ முகாம் ஒன்று இயங்கி வந்த ஒரு விஷயத்தை இப்போது அமெரிக்கா அம்பலப்படுத்தியதுதான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து அமெரிக்கா எவ்வகையான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடங்கிய பொழுது அசர்பைஜான் நாட்டுல மேம்பட்ட ஒரு ராணுவ தளத்தை இஸ்ரேல் உருவாக்கி அதுல உளவு தகவல்களை சேமிப்பதற்கான ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தியதோட ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான கொமோண்டோ படை பிரிவினரையும் தாக்குதலுக்கு இலக்கானவர்களை மீட்கின்ற பணிகளுக்கு தேவையான ராணுவ வீரர்களையும் யுத்த களத்திலே போராடுவதற்கான ராணுவ வீரர்களையும் அந்த ரகசிய ராணுவ தளத்துல தரிக்க செய்ததாகவும் நிலைநிறுத்தியதான செய்தியை இப்போது அமெரிக்கா வெளியிட்ட செய்தியை CNN என்ற ஊடகம் இப்போது செய்தியாக வெளியிட்டதுதான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையான உறவு இருதரப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பல்வேறு உதவிகளை ஈரான் வழங்குகின்ற சூழ்நிலையில தான் ஈரானுடைய எதிரி நாடான இஸ்ரேலுக்கு அசர்பைஜான் என்ன வகையில இவ்வகையான ஒரு ராணுவ முகாம் உருவாவதற்கான அனுமதி கொடுத்தது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் மிகப்பெரிய ஆத்திரமும் ஈரானுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கு. ஈரானுடைய முன்னைய நாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவங்க அசர்பைஜானுடைய எல்லையில தான் ஒரு அணை கட்ட திறந்து வைக்கின்ற வைபவத்தில் கலந்து கொண்டு நாடு திரும்பும் பொழுதுதான்
விமான விபத்துல பலியானாரு. இப்படி அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு புனிதமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு நிலத்தை கொடுத்து ஒரு மேம்பட்ட ராணுவ தளத்தை நடத்துவதற்கான அனுமதியை அசர்பைஜான் கொடுத்தது, இதுக்கு பின்னால் இருந்த அழுத்தங்கள் என்ன, எதனால அசர்பைஜான் சோரம் போனது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.